இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் கிரன்ச்சியாக ஒரு சூப்பரான சாட் ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதுக்கு குர்குரே தான். இந்த மாதிரி ஒரு குர்குரே பாக்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 முறுக்கு எடுத்துக்கோங்க. முறுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இன்னுமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான். கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உங்ககிட்ட வந்து சாட் மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர். இதுக்கு ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணால் ½ லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும். ஸோ நான் வந்து இது போண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஷேக் பண்ணுறப்போ எதுவுமே வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து பெட்டர் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். குட் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனல் இது வந்து கையிலே மிக்ஸ் பண்ணுறேன் நான். இப்போ டேஸ்டிங் டைம். நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்னு வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, லெட்ஸ் ஹேவ் அ பைட். நிஜமாவே சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்போவாச்சும் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ட்ரை பண்ணி பார்க்காதுங்க. எப்போவாச்சும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.